நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா சூப்பருங்க. ஆமாம், இயேசுவை சொல்கிறேன். என்ன அற்புதமான, நான் சபிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே சிலுவையில் தொங்கி என் சாபம் எல்லாத்தையும் கலைக்க சிலுவையில் தொங்கி. ஆமென். நீ குமாரன் எது ஒன்று சொல்லுது, உன் ட்ரெஸ்ஸா, உங்ககிட்ட இருக்க வஸ்திரமா, உங்ககிட்ட இருக்க நகையா, அதான் கொடுக்க வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் சொல்லாத, என் பிள்ளை இல்லைன்னு மட்டும் சொல்றாத. கைய மேல தட்டி. நான் சொல்றேன், யாராவது நெருக்கத்தில் நான் வந்திருக்கேன், பிரச்சனையில் வந்திருக்கேன், என் வாழ்க்கையில் நன்மையே பார்க்கல, நான் சொல்றேன், இருக்கிற நல்லவைகளை நீ புசிப்ப, ஆசீர்வாதமா இருப்பேன்ற நான் ப்ரொஃபெட்டிக்கலா பேசுறவங்கிட்ட. லூக்கா சுவிசேஷம் 15 எடுப்போம். 21 வாசிமா. குமாரன் தகப்பனை நோக்கி, கவனிங்க, இது ஒரு கெட்ட குமாரன் கதை இல்லையா? யார் கதை? சத்தம் வரணும். யார் கதை? நான் கதை மாதிரி சொல்லிடுறேன். கெட்ட குமாரன் யாரு? சின்னவன் இல்லை, பெரியவன் தான் ஆக்சுவலாக கெட்ட குமாரன். 2 குமாரர்கள் இருக்காங்க ஒரு அப்பாவுக்கு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு குமாரன் என்ன பண்ணுறான், 2வது இளைய குமாரன் என்ன பண்ணுறான், என் சொத்தில் எனக்கு பங்கு தாங்க, நீ எப்போ சாகிறது நான் எப்போ வாழ்கிறது. ஆமாம், அதனால் நீ உன் சொத்தில் எனக்கு பங்கை கொடுன்னு பங்கை வாங்கிட்டு ஊரை விட்டு போயிட்டான். இப்போ இளையகுமாரன் போயிட்டான், எல்லா சொத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். போயிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டான். அது பெரியவன் சொல்லும்போது சொல்கிறான், வேசிகள் இடத்தில் எல்லாவற்றையும் உன்னுடைய குமாரன் இழந்துட்டான்றான். யார்கிட்ட? எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டான். காலி பண்ணி அங்கே போய் பன்றிகளோட போய் பன்றி சாப்பிட்ற தவிட்டை அதை கூட கிடைக்கல அவனுக்கு. அது கூட திருட்டளவாக சாப்பிட்றான், திருடி சாப்பிட்றான். அப்படி சாப்பிடும்போது அவனுக்கு ஒரு அறிவு வருது, நான் எங்கள் அப்பா வீட்டில் சொல்லுங்கள் ஏராளமாக இருக்குது, நான் ஏன் பன்றிகள் தின்ற தவிட்டை தின்னும் அங்கே போய் வேலைக்காரனாவது வாழ்ந்து பொழைச்சிக்கிறேன். கிளம்பி வரான் அப்பா கிட்ட. வாசிப்போம் 21. குமாரன் தகப்பனை நோக்கி 20 வாசிமா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி போறோம். கவனிங்க, குமாரன் வரான், ரோட்ல தெரியுது. ரோட்ல எப்படிப்பட்ட என்ன பாரு எப்படிப்பட்ட குமாரன்னு மொத்தமாக பிடிக்கிட்டு நீ எப்போ சாக நான் எப்போ வாழன்னு போன குமாரன் இவன். இப்போ அவர் மொத்தமாக முடிஞ்சு வந்துட்டு இருக்காரு. தெருமுனையில் தெரியுது, தலை தெரியுது. தெரிஞ்ச உடனே இவர் அப்பா என்ன பண்ணியிருக்கணும், சரி வரட்டும் கழுத வீட்டுக்கு தான் வரோம் அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? கண்ட உடனே மனது உருகுனாராம். என்னது? அப்பா தான் சார். கையை நல்லா தட்டி. அல்லேலூயா. கொஞ்சம் பெண்களுக்கு பயங்கர கோவம் வரும். உங்கள் அப்பா யோசிச்சிங்க. ஆமாம், ஒரு சிலருக்கு அது கூட வாய்ப்பு கிடையாது. கவனிங்க, அப்போ தூரத்தில் பார்க்குறான் பாருங்க. தூரத்தில் பார்த்து மனதுருகி ஓடினான். இங்கிலீஷில் ஸ்ப்ரிண்ட் பண்ண பயங்கர வேகமாக ஓடினான். ஏன் ஓடணும் சார்? பிள்ளை வரப்போகிறான், எப்படியும் எதுக்கு இல்லை நடந்து போயிடலாம் முன்னாடி. ஏன் ஓடணும்? காரணம் என்ன? ஓடி வர வேண்டியது யாரு? ஆனா ஓடினது யாரு? என்ன சார் டிஃபரன்ஸ்? ஓடி வந்து காலில் விட வேண்டியது இவன் இல்லையா? வெட்கப்பட்டு ஓடி வந்து எப்படி எழுதிக்கணும், அவன் தகப்பனை கண்டவுடன் வெட்கப்பட்டு வெட்கம் தாங்காமல் ஓடி வந்து காலை கட்டி கொண்டு அழுதான்னா கரெக்ட். ஆனா அப்படி எழுதல. இவர் பார்க்கற கண்டவுடன் மனதுருகி ஓடி. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டேற. ஏன் ஓடினா தெரியுமா? யூத கலாச்சாரத்தில் ஒரு முறை இருக்குது. அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். யூத கலாச்சாரத்தில் ஒரு முறை இருக்குது. என்னென்னா, ஒரு பையன் அப்பா உயிரோடு இருக்கும்போது தன் அப்பா பிரித்து கொடுத்தா பரவாயில்ல, அப்பா உயிரோடு இருக்கும்போது தன் சொத்தை பிரித்து வாங்கிட்டு போய் அவன் வாழ்க்கையை இழந்து திரும்பி வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எம்டி பாட், ஒரு பானை, காலியாக இருக்கிற ஒரு பானையில் பழைய சோறெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், அதை எடுத்துன்னு வந்து அவன் மேலேயே உடச்சி, அவன் மேலே விழுற மாதிரி உடச்சி, இதுக்கு நடந்தது போலவே உனக்கு நடப்பதாகன்னு சபிப்பாங்க. அது கலாச்சாரம், யூத கலாச்சாரம். அப்பா பார்க்குறாரு, அந்த சாபம் என் பிள்ளை மேலே வந்துடக்கூடாது, அந்த சாபம் என் மகன் மேலே வரக்கூடாது. ஓடினாரா. ஒரு ஆமென் மேலே கையை தட்டி. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா சூப்பருங்க. ஆமாம், இயேசுவை சொல்கிறேன். என்ன அற்புதமான, நான் சபிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே சிலுவையில் தொங்கி கையை மேலே தட்டி என் சாபம் எல்லாத்தையும் கலைக்க சிலுவையில் தொங்கி. ஆமென், அல்லேலூயா.
ஏன் ஓடினா வேற எவனாவது சாபத்தை சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் பானை எடுத்து ரெடி ஆயிட்டான், உடச்சுன்னு ரெடி ஆகுறான். அப்பா ஓடி வரதை பார்த்தோன்னே எல்லாம் அமைதியாயிட்டான். ஒருத்தனாலையும் உடைக்க முடியல. ஓடி போய் கழுத்தை கட்டிட்டாரான். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லி கேட்க. நான் சொல்றேன், இன்னைக்கும் அப்படிதான். இயேசு தூரமா இருக்கியா, பயப்படாத, கிட்டவா. உன்னை கைவிடுறவர்ல ஓடி வந்து நீதியின் சால்வையை உன் மேல போர்த்த ஆமென் சொல்ல விரும்புனா அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்யணும். அல்ல ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம், நெக்ஸ்ட் வர்ஸ். குமாரன் தகப்பனை நோக்கி, குமாரன் தகப்பனை நோக்கி. இவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரான். என்ன பிராக்டிஸ் பண்றான்னா, அங்கேயே சொல்லி பார்த்துட்டான் ஒரு தடவை. நான் என் தகப்பங்கிட்ட போய், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய குமாரில் ஒருவர் என்று அழைக்கப்படுவது இல்லாமல் உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன்னு வரான். இங்க பாருங்க, சொல்ல வரான். வாசிமா. குமாரன் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் அங்க சொன்ன மாதிரியே சொல்றான். உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என சொல்லப்படுவதற்கு, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்புறம் அப்பொழுது தகப்பன் பாருங்க, பாத்திரன் அல்லன்னா சொன்னான். வேலைக்காரனை என்ன வச்சிங்கன்னு கேட்க போறதுக்கு முன்னாடியே அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, கவனி, ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் என் பிள்ளைன்னு சொல்ற? ஏன் என் பிள்ளைன்னு சொல்ற? பிள்ளைன்னு சொல்றது காரணம் என்ன? ட்ரெஸ் போயிருச்சா? இருக்கிறதுல பெஸ்ட்டை கொண்டு வாடா. எனக்கிட்ட இருக்கிறதுலாம் அவனுக்கு தான். ஐயா மேல தன். அல்லேலூயா. அடுத்த வரியை பேச சார் அவன். அடுத்த வரி என்ன வேலைக்காரனா வச்சிங்கன்னா அதை பேசவே விடல. உடனே வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, என்ன ஆச்சு அவனுக்கு? உடனே போய் என்ன பண்ணு, ட்ரெஸ்ஸை கொண்டு வா. அவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை, ஆமென், ஆமா, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். எது ஒண்ணு சொல்லுது? நீ குமாரன் எது ஒண்ணு சொல்லுது? உன் ட்ரெஸ்ஸா, உங்ககிட்ட இருக்க வஸ்திரமா, உங்ககிட்ட இருக்க நகையா, அதான் கொடுக்க வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் சொல்லாத, என் பிள்ளை இல்லைன்னு மட்டும் சொல்றாத. கைய மேல தட்டி. அல்லேலூயா. இது காலையில் நடக்குது சார். ஆஸ்பர் இந்த பிப்ளிக்கல் சம்பவம் காலையில் நடக்குது. ஏர்லி மார்னிங் நடக்குது. ஏர்லி மார்னிங் வாசிப்போம் அதை கீழே. ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு பாருங்க, ஒரு கொழுத்த கால்நடையை இவனுக்கு அங்க என்னன்னா, பன்றி தின்ற தவுட்டே கிடைக்கல. என்ன கிடைக்கல? பன்றி தின்ற தவுடே கிடைக்கல. இவனை கூட்டு வந்து உட்கார வச்சு நான் சொல்றேன், யாராவது நெருக்கத்தில் நான் வந்திருக்கேன், பிரச்சனையில் வந்திருக்கேன், என் வாழ்க்கையில் நன்மையே பார்க்கல, நான் சொல்றேன், இருக்கிற நல்லவைகளை நீ புசிப்ப, ஆசீர்வாதமா இருப்பேன்ற நான் ப்ரொஃபட்டிக்கலா பேசுறவங்கிட்ட. ஆமென். அப்பா இன்னைக்கு உன்னை அதுக்கு தான் இங்க கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. கொழுத்த வாசி, கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். நல்ல ஆமென் சொல்லுங்க. கவனிங்க என்ன சொல்றாரு. இவனுக்கு அங்க சாப்பாடுக்கே வழி இல்லை. என்ன சொல்றாருன்னா, நீ அங்க இருந்தல்ல அப்படி நினைக்காத, நான் உங்களை பார்த்து சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதை நினைக்காத. உள்ள வந்துட்ட, பெஸ்ட்டை தான் நீ வாழ்க்கையில் அனுபவிப்ப. வஸ்து உன் வாழ்க்கையில வரவே வராதுன்ற நான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். இங்கிலீஷ்ல அவங்க என்ன பண்ணாங்களாம்? டான்ஸ் களி கூர்ந்தாங்களாம், டான்ஸ் ஆட தொடங்கினாங்களாம். எப்போ? இது காலையில் நடக்குது சார். ஒரு மத்தியான வேலைன்னு வச்சுப்போம், ஒரு 11 மணி. ஆமாம், ஏன்னா லஞ்சுக்குள்ள அடிக்கிறாங்க. கொழுத்த கன்று அடிக்க சொல்கிறான் லஞ்சுக்கு. அதனால் அது காலையில் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இவன் காலையில் டான்ஸ் ஆட தொடங்குறாங்க. என்ன சமையல் நடக்குது, டான்ஸு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசி. அவனுடைய மூத்த குமாரன் பாஸ் பண்ணு, வெயிட் பண்ணு. மூத்த குமாரன் வயல்லேருந்து திரும்பி வரான். வயல்லேருந்து எப்போ திரும்பி வருவாங்க? எல்லாரும் எப்போ வருவாங்க? சத்தம் கேட்கல. இவன் சாயந்தரம் வரான். அவன் காலையில் கொழுத்த கன்று அடிக்கும் போது டான்ஸு, சாப்பிட்டு முடிச்சு டான்ஸு, ஒரே டான்ஸு, கொண்டாட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கிலீஷில் அப்புறமா போடுறேன். டான்ஸுன்னே இருக்குது. கொஞ்சம் பேர் டான்ஸு சந்தோஷம் தானே இருக்கு. அப்படி எப்படி சந்தோஷம் எப்படி அப்படி இருப்பாங்களா? அப்படி சந்தோஷப்பட முடியாது. ஆமாம், வேலைக்காரங்களாம் வேறு சந்தோஷப்படுறாங்க. ஆமாம்,
அப்படின்னா கொண்டாடுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, மூத்த குமாரன் வயலிலிருந்து அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன என்ன கழிப்பையும் சந்தோஷம். நாங்க சொன்னல, இங்க கிளியரா இருக்கா? பிக்சர் கிளியரா இருக்கா? கீத வாக்கியங்களும் நடன கழிப்பையும் கேட்டு கையை மேல தட்டி ஆமென் சொல்லுங்க. டான்ஸை பத்தின அறிவு எத்தனை பேருக்கு நீங்க வந்துருச்சா? வந்தவெல்லாம் நல்லா கையை உயர்த்திடணும். ஆமாம், நான் அப்படி தாங்க இருப்பேன், இருந்துட்டு போ. ஆமாம், ஏதோ அற்ப சொற்பம் கிடைக்கும், வாங்கிட்டு போ. நான் கொஞ்சம் பெட்டராக பேசுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, நடன கழிப்பை கேட்டு டென்ஷன் ஆகிட்டா சார் அவன் உள்ளே வந்தவன். எப்படி ஆடுவீங்க? எவ்வளோ நேரம் ஆடுறானுங்க? காலையில் ஆடினவனுங்க இவன் வந்து ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஆடுறானுங்க. இவன் வந்து நிறுத்துங்கன்னு சொல்கிற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கான். ஆமென் சொல்ல கேட்குறேன். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமென் சொன்னீங்கன்னா அல்லேலூயா. ஸோ அப்போ டான்ஸு புதிய ஏற்பாடில் இல்லையேன்னா மண்டையை பேத்துருவேன். இன்னும் நிறைய கொடுப்பேன், ஆனால் தெளிவாக இருக்கிறது இங்கே தான். டான்ஸுன்னே இருக்குது. டான்ஸ் ஆடினாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள் சார். அல்லேலூயா. அப்போது சந்தோஷப்படுறதுன்னா என்ன? ஏதோ சும்மா உட்காந்து நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறது இல்லை, அதை வெளிப்படுத்துவது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் இது சொல்லி முடிக்கிறேன். ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன் உம்முடைய சகோதரர் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ யாருக்கு சார் டான்ஸ் ஆடுறது பிடிக்காது? யாருக்கு சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது தெரியுமா? இந்த மாதிரி வைத்தறிச்சல் புடிச்சவனுக்கு தான் பிடிக்காது. சந்தோஷமா இருக்காங்களே கபகபான்னு எரியுது அவனுக்கு, சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு தான் பிடிக்காது. நமக்கு டான்ஸ் ஆட வரலையே, எனக்கு டான்ஸ் ஆட வராது, ஆனால் அதுக்காக டான்ஸை பற்றி தப்பாக பேசக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக ஆமென் சொல்லு. அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு ஸ்பிரிட் கனெக்டட் சார். அது ஒரு ஆவியில் கனெக்ட் ஆன ஒரு விஷயம். அதில் மாற்று கருத்துன்றதே கிடையாது. பாருங்க, கவனிங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான். டே வாடா, எல்லாம் சந்தோஷமா இருக்கும், நீ வந்து கலந்துக்க ப்ளீஸ்ன்னு கூப்பிடுறான். வாடா ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிடுறான். இவனுக்கு போக மாட்டேன்றான். அடுத்த வசனம், அவன் தகப்பனுக்கு பிரயுத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செஞ்சேன். இந்த ஊழியக்காரனுடைய பிரச்சனையே தான் சார். ஏன் இந்த ஜான் ஜபராஜ் எல்லாம் ஏன் போட்டு வறுத்து எடுக்கிறானுங்க? போட்டு எப்படி ஜெயிலுக்கு போனோன்னு பார்த்தீங்களா? இந்த சத்தியம் டிவி ஓனரு, ஆமாம் பார்த்தீங்களா? இனி ஜான் ஜபராஜ் மாதிரி ஊழியக்காரர்கள் எழும்பாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இருப்பாருங்க. ஏன்னா அவருக்கு என்னன்னா வைத்தறிச்சல் புகையுது. இவனுக்கு என்னடா சின்ன பையன் வரா, 30 வயசுல டப்புன்னு இவ்வளோ பெரிய க்ரௌடு கேதர் ஆகுது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்க வந்து குமியுறாங்க, இவனுக்கு கையை தட்டுறான், பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், நம்மளால திரும்பி செய்ய முடியாதுன்ற வைத்தறிச்சல். ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் பேர் ஆமாம் கொஞ்சம் இருக்கு, அந்த ஆவி இருக்கு, கெட்ட ஆவி இருக்கு, புரியுது எனக்கு. அந்த மதவாத ஆவியை துரத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, அப்போ இந்த வைத்தறிச்சல் பிடிச்சனால தான் கொண்டாட முடியாது. இந்த வைத்தறிச்சல் அவனுக்கு வந்து என்னன்னா குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீ தப்பு. அது எப்படி சொல்ல பாருங்க. நான் இவ்வளோ நாள் உன் கூடயே இருந்தேன், இவ்வளோ நாள் ஊழியம் செஞ்சேன், எனக்கு ஒரு ஆட்டியாவது அடிச்சியா? அடிக்கவே இல்லை. ஆமாம், எனக்கு ஒரு ஸ்டெப்பாவது போட சொல்லி கொடுத்தியா? கொடுக்கல. இன்னைக்கு வரான் அவன் டமால் எகிரி குச்சி ஆடுறான். வாசி. ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். பாத்தீங்களா? எல்லாம் அப்படிதான். என்ன சொல்றான்? இன்னொருத்தர் இருக்கார் பாருங்க. அவர் எப்படின்னா ஊர்ல இருக்க எல்லா பாஸ்டரும் கெட்டவன். ஆமா, அவன் ஆடுறான். நீ கொடுக்குற பணத்தில் அவன் நல்ல துணியை வாங்கி போடுறான், லூஸு. இவங்க கொடுக்குற பணத்தில், கர்த்தர் கொடுக்குற பணத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்கிறேங்க, சபையில் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற பணத்தால் நான் வாழவும் மாட்டேன். அல்ல ஆமென் சொல்லுங்க.
ஏன்னா எனக்கு என் தேவைக்கெல்லாம் நீ கொடுக்க முடியாது. ஒரு காலத்தில் லட்சங்களில் தேவை இருந்துச்சு, நீ கோடியில் இருக்கு தேவை. ஆமாம், அடுத்த மாதம் ஒரு 7 கோடி ரூபா வேணும், க்ரோர்ஸில் போயிட்டேன். ஆமாம், அதெல்லாம் உன்னால் கொடுக்க முடியாது. அதெல்லாம் உன்ட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஒன்று இருக்கு, அந்த வாசல் எனக்கு எப்பவும் திறந்தே இருக்கும், என் சத்தத்தை எப்பவும் கேட்கும், என்னுடைய பேக்கெட்டில் என் பேங்க் பேலன்ஸே நிரப்பும். நான் அதை தான் பார்க்குறேன். ஆமேன்னு சொல்லுங்க. வைத்தறிச்சல் இவனுக்கு ஆள். நான் சொல்கிறேன், இன்னும் பெஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவோம் இன்னும். ஆமாம், அதுக்கு நீ சிறந்ததை உடுத்துவேன்னு நான் சொல்ல சார், அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். நான் நல்லா போடலன்னா அவர் வாக்குத்தத்தம் என் மேலே நிறைவேறலன்னு ஆகிடும் சார். ஆமாம், நல்லா சாப்பிடுவேன். எல்லாம் சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள் நல்லா. நல்லதை சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். நீ திருப்தி அடைந்து மீதத்தை எடுப்பியான். திருப்தி அடைந்து மீதத்தை, எல்லாம் சொல்லுங்கள் மீதத்தை எடுக்கிற. கண்ணை மூடு, அப்படி ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட் பண்ணு. கையை அப்படி நீட்டு, இந்த வலதுகை நீட்டு. மீதத்தை எடுக்கிறேன், திருப்தி அடைஞ்சு மீதத்தை எடுக்கிறேன். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியங்க. அப்போ நம்ம பெஸ்ட் போட்டோம்னா கொஞ்சம் பேர் ஒஸ்ட் ஆயிடுறான். ஆமாம், அவனுக்கு பேச்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது பார்த்தீங்களான்னு. ஆமாம், நான் சொல்கிறேன், பெஸ்ட்டாக உலகத்தில் வைத்திருப்பேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சா கூட அவர் விட மாட்டார், பெஸ்ட்டை தான் கொடுப்பார். அல்ல ஆமேன்னு சொல்லுங்க சார். கையை உயர்த்தி சொல்லுங்க. பாஸ்டருக்கு 7 கோடி ரூபா வேணும். கொஞ்சம் பேர் பொறாம பிடிச்சவன் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியுமே உன்னை பற்றி. ஆமாம், எல்லாம் மூத்த குமாரன் மாதிரி இருக்க. எல்லாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். எல்லாம் கையை உயர்த்து. ஆமாம் சொல்லுங்க. பாஸ்டருக்கு 7 கோடி ரூபா வேணும். ஒரு 10 15 பார்த்து கொடுங்க. 7 நிறுத்திடாதீங்க. பாத்தியா, குரல்லாம் தெரியுமே. சரி, நீ ஜெபம் பண்ணாது, வேணாம் நானே ஜெபம் பண்ண. ஆமாம், நம்பிக்கை இல்லை மேலே எனக்கு. ஆமாம், 10 15 கொடு அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? சொல்லும் போது அவர் ஆர்ப்பரிப்பு இருந்துக்கணும். எல்லாம் 7 ரொம்ப அதிகம், 10 கொஞ்சம் பேர் விக்கெட் இப்பயே. ஆமாம், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சரியாயிடு. ஆமாம், மூச்சுக்கு அடைச்சி போயிட போகிறேன். ஆமாம், 10 எல்லாம் சொல்லுங்கள். மறுபடியும் கையை உயர்த்து. டிக்ளேர் பண்ணுறேன், இயேசு நாமத்தை டிக்ளேர் பண்ணுறேன். இயேசு நாமத்தில், ஆண்டவரே எனக்கு 7 தேவை இருக்கு, ஆனால் 15 கத்த தருகு. கையை மேலே தட்டிடு. ஆமென். எதுக்கு தேவை? பெரிய பங்களா வாங்கவா? இல்லை, ஒரு பெரிய இடம் பார்த்துருங்க. சர்ச்சுக்கு பெரிய இடம், ஆல்ரெடி பில்டட் ஏரியா, மெயின் ரோட்டில் பார்த்துருக்கேன். ஆமாம், யாரை கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப்பு கூட நகர்த்த வேண்டாம், அப்படியே வண்டியை விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு சர்ச்சில் உட்கார வேண்டியதான். ஆமாம், அந்த மாதிரி இடம் பார்த்துருக்கேன். அதுக்கு தான் தேவை காசு. ஒரு ஆமென் சொல்லுங்கள். 7 கோடி வச்சு தின்னவா சார் முடியும்? சொல்லுங்கள் சார். என்கிட்ட ஒரு வேலை ஒரு சில லட்சங்கள் இருந்தாலே எவங்கிட்டலாம் இல்லையோ அவனை கூப்பிட்டு கொடுத்துட்றேன். வச்சுக்கிறதில்ல இப்போலாம் ஒரு சில ஆயிரங்கள் பேங்க்கில் இருந்தால் போகிறன்ற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஆமாம், அந்த மனநிலைக்கு நான் போதும், இன்னும் அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படி வந்துட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். எவனை வந்து காசு கேட்டுறத மண்டையை பேத்துருவேன். ஆமாம், உஷாராக பேச வேண்டியது இருக்குது சார் ரொம்ப. ஆமாம், கவனிங்க. அப்போ இவனுக்கு உள்ளே போகவே முடியல, உள்ளே போக மாட்டேன்னு உட்காந்துருக்கான். இல்லை நோ போக மாட்டேன் அப்படின்றான். ஏன்னா வயிறு எரியுது. உள்ள தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்குறான், தம்பிக்கு கொடுக்குறான்னா எரியுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நாம் எல்லாம் மூத்த குமாரனை போல இல்லை, இளைய குமாரனை மாதிரி இருக்க தேவ. அப்படி இருந்தா நான் சொல்கிறேன், எவ்வளோ தூரத்தில் போனாலும் கூட்டு வந்து உட்கார வச்சு போடு, நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், இப்படி கொண்டாட வைக்கிற கர்த்தர் இருக்கிறார். வேலை கை தட்டலாம்.